Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டேவிட் அன்பு. And before starting this video, I need to tell you something because it has been more than 1.5 years we have been traveling together. And so in this moment, I wish you a happy and prosperous New Year 2026. இந்த வருஷம் இதுவரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத எல்லா விஷயத்துலையுமே ஒரு சூப்பராக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய விஷயங்கள் நடக்கணும். நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமை காட்டிலும் 1000 மடங்கு முன்னேறி போகணும் அப்படின்ட்டு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட சேனலும் நல்லா வளரணும், நானும் நல்ல ஞானத்தில் வளரணும், உங்களுக்கும் உங்களை போன்ற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நிறைய புதுசாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி டீச் பண்ணுன்ட்டு எனக்காக கடவுளை வேண்டிக்கோங்க. ஓகே, irrespective ஆஃப் த ரிலீஜியன்ஸ் ப்ளீஸ் கீப் மீ இன் யுவர் ப்ரேயர்ஸ். எந்த ரிலீஜனாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை உங்களோட ப்ரேயரில் வச்சுக்கோங்க. ரைட், இந்த வருஷம் எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு நம்புவோம். நம்புறதெல்லாம் இல்லை, நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? ரைட், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். இதெல்லாம் எதுக்குடா இவ்வளோ நாள் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரில் வச்சுருந்தாங்க அப்படின்னே நமக்கு டவுட் இருந்திருக்கும். அதை இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளியராக படிக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் அலோன் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். சி, அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Understanding the concept is very important. Then alone you can implement them in everyday communication. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுக்குறத உங்களால் எவ்ரிடே கம்யூனிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? தட் இஸ் த ரீசன் வை ஐ ஆஸ்க் யூ ஆல்வேஸ் டு வாட்ச் த வீடியோ வித்தவுட் ஸ்கிப். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன். ரைட், அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. Friends, today I am going to teach you the topic wood. Already I have posted a couple of videos about this particular topic. ஆனால் இன்றைக்கி நாம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதை நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரும் தெரியும். என்ன அப்படின்னா, இந்த வுட் அப்படிங்கிற வார்த்தை நாம் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறோம். அதில் முக்கியமான ஒரு யூசேஜ் எங்கே அப்படின்னா, இதை நாம் இஃப் அப்படிங்கிற வார்த்தையில், அதாவது இஃப் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அந்த இஃப் கிளாஸெல்லாம் படிச்சிருப்பீங்க. இஃப் கண்டிஷனல்ஸ், ஃபார்மட் 1, ஃபார்மட் 2, ஃபார்மட் 3, ஆல் தீஸ் திங்ஸ் ஹவ் பீன் ஆல்ரெடி டாட். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சொல்லி கொடுத்தாச்சு. இப்போது இந்த இஃப்பில் நல்லா கவனிக்கணுங்க. இஃப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார்மட் 2ல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேர்ப் 2வை யூஸ் பண்ணி ஒரு வாக்கியத்தை உருவாக்கினால் அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த மெயின் கிளாஸில் நமக்கு வுட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வார்த்தை கூட V1 போடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரூல் தட் வி ஹவ் ஆல்ரெடி ஸ்டடீட் அண்ட் ப்ராக்டிஸ்ட் அலாங் பேக். முன்னாடி என்ன பண்ணிட்டோம்னா ஸ்டடி பண்ணி அதை ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு தெரியும், திருப்பி அதை சொல்ல வேண்டாம். பாருங்கள், அப்போ இங்கே ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் வந்தால் அதற்கடுத்து இங்கே என்ன வருது, ஒரு மெயின் கிளாஸ் வருது. ஓகே, வாட் இஸ் கால்டு மெயின் கிளாஸ்? மெயின் கிளாஸ்னா என்ன சொல்லுங்கள். மெயின் கிளாஸ்னா என்ன சொல்லுங்கள். வெரி குட். இட் இஸ் அ டைப் ஆஃப் சென்டென்ஸ் தட் கிவ்ஸ் த ஃபுல் மீனிங். எப்படி? இட் இஸ் த டைப் ஆஃப் சென்டென்ஸ் தட் கிவ்ஸ் ஃபுல் மீனிங். இது ஒரு வகையான வாக்கியம், முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம். புரியுதுங்களா? நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, ஐயோ நீங்கள் தயவுசெய்து கிளாஸ் எடுக்கும்போது கொஞ்சம் அப்பப்போ இங்கிலீஷில் பேசுங்க, அந்த சென்டென்ஸை நாங்களும் லேர்ன் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு. அதனால இந்த 2026 எடுத்துருக்க ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் இங்கிலீஷில் கிளாஸ் நடத்தும்போது ஓரளவுக்கு ஒரு 30 to 35% என்ன பண்ணுறேன், லெட் மீ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். அப்போ தான் நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க. புரியுதுங்களா? அண்ட் அட் த சேம் டைம் ரொம்பவும் பேசணும் அப்படின்னா புதுசாக வர்றவங்களால் என்ன பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே, தட் இஸ் வை ஐ அவாய்டு ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் இன் த செஷன்ஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், இண்டிவிஜுவலாக ஒரு இங்கிலீஷ் வீடியோ போட்டு போயிடலாமே. People won't understand. Okay, right, come to the point. If அதற்கு கூட V2 அப்படிங்கிற ஒரு கிளாஸ் போட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அந்த பர்டிகுலர் மெயின் கிளாஸ் ஷுட் பி வித் wood plus V1. wood கூடயும் V1 கூட சேர்ந்து வரணும். சரிங்களா? இப்படி வந்தால்
என்ன அர்த்தத்தில் அது வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இப்போது இதை வந்து நீங்கள் நெட்லேயோ இல்லை சாட் ஜிபிட்டியில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ டெஃபினிஷன் லைக் இமேஜினரி சிச்சுவேஷன் அப்படின்னு வரும். எப்படி இமேஜினரி அப்படின்னு என்ன அர்த்தம்? அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்கேஸ் அது நடந்தால் எப்படி? இன்கேஸ் அது நடந்தால் அதை தொடர்ந்து இன்னொன்று நடக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு வேளை அது நடந்தால் இப்படி நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நல்லா கவனிக்கணுங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் இப்படி நடக்கும் அப்படிங்கிற டோன் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் தான் வரும். டோன், நம்ம பேசக்கூடிய டோன் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் இருக்கும். பட் வேர்பு என்ன டென்ஸில் வச்சுருக்கோம் அப்படின்னா பாஸ்டில் வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. என்ன அப்படின்னா சி த கிவன் வேர்ப் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ், தென் ஹவு கேன் வி சே தட் இன் ப்ரெசன்ட் டோன்? கொடுத்துருக்க வேர்பு பாஸ்டில் இருக்குது, அப்புறம் எப்படி நம்ம ப்ரெசன்ட் டோனில் சொல்லலாம் அப்படிங்கிற டவுட் வரக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இப்போவே நான் கிளியராக சொல்லிடுறேன் உங்களுக்கு. டோன் ப்ரெசண்ட்டு, சென்டென்ஸு பாஸ்ட், அதாவது ஸ்ட்ரக்சர் டென்ஸ் பாஸ்ட். சரி, நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன் பாருங்கள். என்னிடம் கார் இருந்தால் நான் உனக்கு கொடுப்பேன். ஓகே, நான் உனக்கு கொடுப்பேன். நல்லா கவனிக்கணும். ப்ரெசென்ட்டில் இருக்க நம்மளோட சுச்சுவேஷன் சொல்லிட்டு அப்புறம் இந்த கான்செப்ட்டுக்கு வரேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். எனக்கு இப்போ சரியான வேலையே கிடையாது. சரிங்களா? அங்கங்கே அப்படி இப்படின்னு வேலைக்கு போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அங்கங்கே வேலைக்கு போய் மாதத்தில் ஒரு 10,000 என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம்பாதிக்கிறேன். அப்போ இதுதான் என்னோடய சிச்சுவேஷன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். மச்சான், இன்றைக்கி கம்பெனியில் ஒருத்தர் கார் வச்சுருந்தான்டா, ஒரு ரவுண்டு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு நம்மகிட்ட சொல்கிறான். அந்த டைமில் நம்ம சொல்கிறோம், சரி விட்றா, எங்கிட்ட கார் இருந்தால் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்மளோட சிச்சுவேஷன் என்ன? ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். நம்மளே கார்லாம் வாங்குறது வாய்ப்பே இல்லை. அந்த டைமில் அந்த சிச்சுவேஷன் நமக்கு இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்ம இமேஜின் பண்ணுறோம். இன்கேஸ் எங்கிட்ட மட்டும் அது இருந்திருந்தா கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன்டா. எனக்கு கிட்ட மட்டும் இப்போ கார் இருந்துச்சு, கார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 100% நமக்கு அது இம்பாசிபிள் திங் அந்த டைமில். ஆனால் நம்ம சொல்கிறோம், நான் மட்டும் காரை வச்சுருந்தா கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன். அப்போ இந்த மாதிரி ப்ரெசண்ட்டில் நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி அதை நடந்தால் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? நான் மட்டும் ஒரு பறவையாக இருந்தால் இந்த பிளானட்டே எப்படி சுற்றுதுன்னு போய் மேலே பார்ப்பேன். சும்மா சொல்கிறேன். நான் மட்டும் பறவையாக இருந்தேன்னா பாஸ்போர்ட் எதுவும் எடுக்காமல் நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் என்ன பண்ணுவேன், பறப்பேன்னு சொல்கிறோம். நம்ம இதாக முடியுமா? பறவை ஆக முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு கற்பனை, சும்மா அப்படியே இமேஜின் பண்ணிக்கிறோம். அப்படி இருந்தால் இப்படி பண்ணுவேன். ஓகே, டோன் ப்ரெசென்ட்லேயே தான் வருது. ஆனால் அந்த டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட்டில் தான் போகணும். சரிங்களா? பறவையாக மாறுவது என்னது வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்கள். சிறகடிச்சு பறப்புன்னு சொல்கிற அந்த கேட்டகரிக்கு இந்த கேள்வி பொருந்தாது. எப்படி எங்களை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, இல்லாட்டி நாங்கள் சிறகடிச்சு பறப்புன்னு சொல்கிற கேட்டகரிக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பொருந்தாது. நான் பொதுவாகவே லாஜிக்காக கேட்குறேன். வாய்ப்பு இல்லைல்ல. ஆனால் அப்படி இருந்தாலும் இப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த விஷயம் தான். அப்போ நல்லா கவனிக்கணுங்க. என்னமோ ஒன்று பொருந்தலை. எப்படி? என்னமோ ஒன்று பொருந்தலை. அப்போது இந்த மாதிரி பொருந்தாத அந்த பர்டிகுலர் திங்ஸை வந்து நம்ம கூட வச்சு பேசுகிறோம் அப்படின்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பி வெர்ப் எப்படி வரணும் அப்படின்னா எந்த ப்ரொனவுனாக இருந்தாலும் சரி. ஓகே, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ப்ரொனவுன்ஸ், ரிகார்ட்லெஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ். பாருங்கள், ஹீ ஷீட் ஐவி யூ தே. ஓகே, ஹீ ஷீட் ஐவி யூ தே. இதற்கடுத்து நீங்கள் வேர் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஹீ வேர், ஷீ வேர், ஐ வேர், இட் வேர். ஏன் ஹீக்கு எப்பறம் வேர் போடுவேன்? எப்படி ஹீக்கு எப்படி வேர் போடுவேன்? ஹீக்கு வேருக்கு சம்மந்தமே இல்லைல்ல. எப்படி அவனால் புறாவாகவோ பறவையாகவோ மாற முடியாதோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையோ அதே மாதிரி இதுக்கு சம்மந்தம் இல்லை. முடிஞ்சு போச்சு. ரைட்? சரி பாருங்கள். அப்போ இதுதான் கான்செப்ட். இது எப்போ ஒருத்தரோட நிலைமையை பற்றி பேசும்பொழுது, ஒருத்தர் செஞ்ச ஆக்ஷனை பற்றி பேசும்போது சிம்பிள் வீட்டில் போட்டுக்கலாம். சரி வாங்க, இப்போ ஆக்ஷனை தான் பற்றி பேசியிருக்கோம். என்னிடம் கார் இருந்தால். ஓகே பாருங்கள், இஃப் I had a car. Okay, hadங்கிறது past possession. Okay, it is not about past perfect. இது past perfectாக இருக்கணும் அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கணும்? We should write that particular sentence with had plus V3. How? Had plus V3. Had கூட V3 போட்டால் தான்
அது என்னவாக இருக்கும்? பாஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் பாஸ்ட் பர்ஃபெக்ட், திஸ் இஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட். ஏன் அப்படின்னா பாஸ்ட் பொசஷனை பற்றி தான் பேசுகிறோம், பாஸ்ட் உடைமை. ஓகே, இஃப் ஐ ஹேட் அ கார், என்னிடம் கார் இருந்தால் நான் உனக்கு கொடுப்பேன். இங்கே பாருங்கள், அடுத்து ஐ வில் கிவ் யூ தான் மீனிங் வரும். நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னா யூஸ்வலி வி வில் யூஸ் த ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்ம், ஐ வில் கிவ் யூ. பட் ஹியர் த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் சேஞ்ச், த டென்ஸ் இஸ் சேஞ்ச், மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படின்னு பாருங்கள், ஐ வில்லுக்கு பதிலாக நம்ம உட்டு போடுறோம், ஐ வுட் கிவ் யூ. ஓகே, ஐ வுட் கிவ் யூ, ஐ வுட் கிவ் யூ, நாட் ஐ வில் கிவ் யூ. சவுண்டு வில்லு கொடுக்குது, ஆனால் சம்மந்தமே இல்லாதனால நம்ம உட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் தான் வச்சுருக்கோம், அதனால் இதை யூஸ் பண்ணுறோம். அப்போ புரியுதுங்களா? சம்பவம் நடப்பது ப்ரெசண்ட். எப்படி? சம்பவம் நடப்பது ப்ரெசண்ட்டில் தான் நடக்குது, ப்ரெசண்ட்டில் தான் பேசுகிறோம். ஆனால் கற்பனை கெட்டாத ஒரு விஷயத்தை பேசுகிறதுனால இதை மாற்றிக்கிறோம். ஓகே, இஃப் ஐ ஹேட் அ கார் ஐ வுட் கிவ் யூ, இஃப் ஐ ஹேட் அ கார் ஐ வுட் கிவ் யூ, இஃப் ஐ ஹேட் டைம், இஃப் ஐ ஹேட் டைம் ஐ வுட் கால் யூ. எனக்கு நேரம் இருந்தால் உனக்கு கூப்பிடுவேன். அப்படின்னு என்ன? நேரம் இல்லைன்னு அர்த்தம். நேரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு டைம் இருந்தால் உனக்கு கூப்பிடுவேன்டா அப்படின்னா டைம் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதை தான் அவங்க சொல்கிறாங்க இன்டைரக்டாக. ஓகே, இஃப் ஐ ஹேட் அ கார் ஐ வுட் கிவ் யூ. ஸோ என்ன சென்டென்ஸ் நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில் சொன்னாலும் இப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த தமிழ் அர்த்தத்தில் தான் வெளிப்படும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, whenever you are using this particular sentence you should understand what is the background of this particular sentence. பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வச்சுருக்க அதே மீனிங்கில் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மீனிங் மாறிடும். ஏன்னா அது கண்டிப்பாக நடக்கிற விஷயத்துக்கு தான் நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டு ப்ளஸ் ஃப்யூச்சர் யூஸ் பண்ணுவோம். இது நடக்கிறக்கே வாய்ப்பு இல்லை, ஆனால் சிம்பிள் ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சரோட டோன் இருக்குது. ஓகே, புரிஞ்சுதுங்களா? இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இதை பார்த்தோம் அப்படின்னா வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கிளியர். ரொம்ப ஈஸியாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இப்போ என்ன பண்ணலாம்? வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த எக்ஸாம்பிள்ஸ். Friends, see I have written 5 different examples. All the examples are with be verb. எப்படி? All the examples are with be verb. Why? Because we have spoken here about the situation and the status and position of some person. யாரோ ஒரு பர்சனோட பொசிஷன், டெசிக்னேஷன் இதைத்தான் என்ன பண்ணியிருக்கோம்? நாம் இங்கே எழுதியிருக்கோம். அதனால தான் be verb அப்படிங்கிறவா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரைட், பாருங்கள். நான் பணக்காரனாக இருந்தால் இந்த உலகை சுற்றுவேன். எப்படி? நான் பணக்காரனாக இருந்தால் இந்த உலகத்தை சுற்றுவேன். ஆனால் இப்போது பணக்காரன் இல்லையே. இன்னும் ஒரு 20 to 25 இயர்ஸில் பணக்காரன் ஆகிடுவேன். பட் ரைட் நவ் ஐ எம் நாட் த ரிச் பர்சன். ரைட் நவ் ஐ எம் நாட் த ரிச் பர்சன். நான் இப்போ பேசிகிட்டு இருக்க எந்த தருணத்தில் பணக்காரன் இல்லை அப்படின்னா கற்பனை தான் நான் பண்ணுறேன். வாய்ப்பே கிடையாது. பணக்காரனுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் என்னது? உலகை சுற்றுவதற்கு வாய்ப்பே கிடையாது. தட் இஸ் இம்பாசிபிள் டு ஹேப்பன். நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் ஒரு கற்பனை நிமித்தமாக நம்ம சொல்கிறோம். வாங்க, நான் பணக்காரனாக இருந்தால், இந்த இருந்தால் அப்படின்னாலே இஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்துடணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க இஃப். நான் பணக்காரனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத பாஸ்டில் சொல்லுங்கள். ஓகே, இஃப் ஐ வேர், இஃப் ஐ வேர் ரிச், நான் பணக்காரனாக இருந்தால், எப்படி கற்பனையில் சொல்கிறோம்? இஃப் ஐ வேர் ரிச், பணக்காரனாக இருந்தால் இந்த உலகை சுற்றுவேன். ஓகே, பாருங்கள், ஐ வில் ட்ராவல் த வேர்ல்டு. ஐ வில் ட்ராவல் த வேர்ல்டுன்னு சொல்லலாம், வில்லு சொல்லக்கூடாது. அதனால ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்டு. ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்டு. ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்டு. ஓகே, பாருங்க, இஃப் ஐ வேர் ரிச் ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்டு. இஃப் ஐ வேர் ரிச் I would travel the world. Okay, please follow me. என்ன பண்ணுங்க? Recite how I am reciting. நான் சொல்கிற மாதிரியே சொல்லுங்க பார்க்கலாம். If I were rich, if I were rich, I would travel the world. I would travel the world. Simple. Next, நீ என்னுடைய இடத்தில் இருந்தால், நீ நானா இருந்தா, இல்லாட்டி நீ என்னோட பொசிஷனில் இருந்தா நீ என்ன செய்வாய்? அப்போது நீ என்னோட பொசிஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீ நானாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் இருந்தால், கற்பனையாக. ஓகே, நீ என்னுடைய இடத்தில் இருந்தால், பாருங்க, இஃப்
you were in my position. If you were in my position, நீ என்ன செய்வாய்? Question. What will you do னு கேட்போம். What would you do? அவ்வளோதான். பாருங்க. If you were in my position, okay, keep reciting. எப்படி கீப் ரிசைட்டிங்? ரிசைட்டிங்னா சொல்கிறது அப்படியே ஒப்பிப்பாங்கல்ல, அதை தான் ரிசைட்டுன்னு நம்ம சொல்லுவோம். கீப் ரிசைட்டிங், நான் சொல்கிற மாதிரியே சொல்லிகிட்டே வாங்க. கீப் ஃபாலோவிங் மீ, நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகே பாருங்கள். இஃப் யூ வேர் இன் மை பொசிஷன் வாட் வுட் யூ டூ? இஃப் யூ வேர் இன் மை பொசிஷன் வாட் வுட் யூ டூ? சி, யூ ஆர் அ பியோன், ஐ எம் த மேனேஜர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் அ பியோன், ஐ எம் த மேனேஜர். நவ் ஐ எம் facing so many issues and problems inside the bank. Okay, so I have no ideas to rectify or resolve the particular problem. And the particular problem resolve பண்ணுறக்கோ ரெக்டிஃபை பண்ணுறக்கோ எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நீங்கள் பியோனு, நான் மேனேஜர். அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் நானாக இருந்தால், நீங்கள் என்னோட இடத்துல இருந்தால் நீ என்ன செய்வேன்? அப்போ நம்ம கேட்குறோம். அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா டெசிக்னேஷனே மாறுது பாருங்கள். வேறு ஆள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன். அதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் சொல்கிறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக ஒவ்வொன்றும் சொல்கிறேன். இஃப் யூ வேர் இன் மை பொசிஷன் வாட் வுட் யூ டூ? இஃப் யூ வேர் இன் மை பொசிஷன் வாட் வுட் யூ டீச்? நீங்கள் இப்போ என்னோட இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன டீச் பண்ணுவீங்க? இங்கே இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா நான் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கேன், லைவாக ஓடிட்டுருக்கேன். நீங்கள் இங்கே இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் இருந்தால் நீங்கள் என்ன டீச் பண்ணுவீங்க? என்னோட ஃபீல்டு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஐ வில் teach something about mechanical engineering. See, I am a nurse, I am a doctor, I am a maths teacher. அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் ஐ எம் அ ஃபீல்டு இன்ஜினியர், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அப்போ என்னோடய துறைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ டீச் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களோட ஆன்சர் சொல்லலாம். பட் ரைட் நவ் நீங்கள் நானாக இருக்க முடியாது, நீங்கள் இந்த இடத்துல இருக்க முடியாது. அதான் கான்செப்ட். ஓகே, இஃப் யூ வேர் இன் மை பொசிஷன் வாட் வுட் யூ டூ? அடுத்து, அவர் இங்கு இருந்தால் இதை கவனிப்பார். அவர் இங்கே இல்லை, அவர் எங்கேயோ இருக்கிறாரு. அவர் இங்கே இருந்தாருன்னு இதெல்லாம் பார்ப்பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே பாருங்க, இஃப் ஹீ வேர் ஹியர். இஃப் ஹி வேர் ஹியர், இஃப் ஹி வாஸ் ஹியர்னு சொல்லக்கூடாது, தப்பு. இஃப் ஹி வேர் ஹியர் இதை கவனிப்பார். ஓகே பாருங்க, ஹீ வுட் அப்சர்வ் இட். இதை கவனிப்பார், உற்று நோக்குவார். புரியுதுங்களா? ஹீ வுட் அப்சர்வ் இட். ஓகே, ஹீ வுட் அப்சர்வ் இட். If he were here, he would observe it. If he were here, he would observe it. Right? அவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் விஷயம் வேற மாதிரி இருக்கும். ஓகே, விஷயம் வேற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், ஏதோ ஒன்று சொல்கிறோம். ஆனால் அந்த வேறு மாதிரி இருக்கும்ங்கிறதுக்கு நமக்கு வார்த்தை இருக்குது, எழுதிடலாம். ஓகே பாருங்கள், இஃப் தே வேர் எப்படி ஹானஸ்ட். இஃப் தே வேர் ஹானஸ்ட், டென்ஸ் பாஸ்ட், பேசக்கூடிய சம்பவம் ப்ரெசென்ட்டில் இருக்குது. இஃப் தே வேர் ஹானஸ்ட், திங்ஸ், ஓகே, திங்ஸ் would be different. That's all. Okay, things would be different. If they were honest, things would be different. If they were honest, things would be different. What different? என்ன மாதிரி இருந்திருக்கும், என்ன வித்தியாசமாக இருந்திருக்கும் நம்ம கேட்கலாம். ஓகே, அவங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. they would have helped me. ஓகே பாருங்கள், if they were honest, they would have helped me. நான் வேறு சென்டென்ஸ் சொல்கிறேன். அவங்க மட்டும் நேர்மையானவர்களாக இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுவும் தே வுட் ஹேவெல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹேடு தான் சொல்லணும். இஃப் தே ஹேட் பீன் ஹானஸ்ட்னு சொல்லணும். அது வேண்டாம், அது விட்டுறலாம். ஓகே, இதுதான் இங்கிலீஷில் பேசினா இதுதான் பிரச்சனை. ஏன் தெரியுங்களா? புது சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட டென்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதை விட்டுருவோம். சரி வாங்க. இஃப் தே வேர் ஹானஸ்ட், திங்ஸ் வுட் பி டிஃப்ரெண்ட். இஃப் தே வேர் ஹானஸ்ட், திங்ஸ் வுட் பி டிஃப்ரெண்ட். இவர் மருத்துவராக இருந்தால், பாரேன், இவர் மருத்துவர் கிடையாது, வேற வேலை செய்கிறாரு. இவர் எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா முக்கியத்துவம் கொடுக்குறாரு, சூப்பராக வேலை செய்கிறாரு. சே, இவர் வந்து ஒரு டாக்டராக இருந்திருந்தா நம்ம ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இமேஜினேஷன் தான். ஓகே, இவர் மருத்துவராக இருந்தால், இஃப் ஹீ வேர் அ டாக்டர். ஓகே, இஃப் ஹீ வேர் அ டாக்டர், ஹீ வுட் ட்ரீட் everyone, okay, free of cost. Okay, he would treat everyone free of cost. Okay, he would treat everyone without charging any fee.
வித்தவுட் சார்ஜிங் எனி ஃபீ, பணம் வாங்காமலே, எந்த கட்டணமும் வசூலிக்காமல் அப்படிங்கிறது அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, பாருங்கள். இஃப் ஹி வேர் அ டாக்டர் ஹி வுட் ட்ரீட் எவ்ரி ஒன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஹி வுட் ட்ரீட் எவ்ரி ஒன் வித்தவுட் சார்ஜ். ஓகே, வித்தவுட் அப்படி சொன்ன மாதிரி எந்த வார்த்தை வேணால் போட்டு சொல்லுங்கள், தப்பு இல்லை. புரியுதுங்களா? அப்போது இந்த பர்டிகுலர் ஸ்லைடில் நம்ம பார்த்த வார்த்தைகள் எல்லாமே BY அடிப்படையாக வச்சு தான் இருக்குது. இப்போ அடுத்து பார்க்க போகிற சென்டென்சஸில் எக்ஸாம்பிள்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா மெயின் வெர்பை வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம டீல் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நவ் லாஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எனக்கு பதில் தெரிஞ்சால் நான் உனக்கு சொல்லுவேன். எனக்கு பதில் தெரிஞ்சால் நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு எனக்கு பதில் தெரியாதுடா. ஈவன் ஐ டு நாட் நோ த ஆன்சர். எனக்கு சத்தியமாக பதில் தெரியாது, தெரிஞ்சால் சொல்லுவேன். புரியுதுங்களா? அப்போ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். ஓகே, எனக்கு பதில் தெரிந்தால், இஃப் ஐ நியூ த ஆன்சர், நோவோட பாஸ்ட் ஃபார்ம். ஆனால் மீனிங் எப்படி கொடுக்குது? ப்ரெசன்ட் மீனிங்கே கொடுக்குது. ஏன்னா ப்ரெசண்ட்டில் எனக்கு தெரிஞ்சால் சொல்லுவேன் அப்படின்னு அர்த்தம். தெரியாதுல்ல? ஓகே, இஃப் ஐ நியூ த ஆன்சர், எனக்கு பதில் தெரிந்தால் நான் உனக்கு சொல்லுவேன். ஓகே, ஐ வுட் tell you. If I knew the answer, I would tell you. If I knew the answer, I would tell you. எப்படி? எக்ஸாம் நாளைக்கு வரப்போகுது. நாளைக்கு என்னென்ன கேள்வி கேட்பான் நமக்கே தெரியாது, நம்ம படிக்கவும் இல்லை. ஒரு வேளை எனக்கு பதில் தெரிஞ்சால் நான் சொல்லுவேன் உனக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? எனக்கு பதில் தெரிஞ்சால் நான் சொல்லுவேன் உனக்கு. பாருங்கள், I knew the answer. If I knew the answer, I would tell you. ஓகே, அவள் தைரியமாக பேசினால் மக்கள் அவளை மதிப்பார்கள். அப்படின்னா தைரியமாக பேச மாட்டா நமக்கு தெரியும். இன்கேஸ் ஒரு வேளை அவள் தைரியமாக பேசினால் மக்கள் அவளை மதிப்பார்கள். The people would respect her. எழுதிட்டாங்க போயிடலாம் வாங்க. அவள் தைரியமாக பேசினால், if she spoke, தைரியமாக அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? கான்ஃபிடென்ட்லி பாருங்க, இஃப் ஷி ஸ்போக் கான்ஃபிடென்ட்லி, மக்கள் அவளை மதிப்பார்கள். ஓகே, பீப்புள் வுட் ரெஸ்பெக்ட் ஹர். If she spoke confidently, people would respect her. அவன் கடினமாக உழைத்தால் பதவி உயர்வு பெறுவான். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஓகே, இஃப் ஹி பாருங்க worked harder. ஓகே, worked hardன்னு சொன்னாலும் கரெக்டு தான், ஹார்டர்னு சொன்னாலும் கரெக்டு. ஓகே, இஃப் he worked harder, அவன் பதவி உயர்வு பெறுவான். பாருங்க, he would get promotion. ஓகே, he would get promotion, அவன் பதவி உயர்வு பெறுவான். he would get promoted, பதவி உயர்த்தப்படுவான். அப்படியே மாறிடும், ஏன்னா passive structure. he would get promotion, ஏன்னா இங்கே நவுன் இருக்கு, பதவி உயர்வு பெறுவான். he would get promoted. we are placing V3 after get. எப்படி? we are placing promoted as V3. promoted நீங்கிறது V3, கெட்டுக்கு அடுத்து V3 வந்துச்சுன்னா பட அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும். அப்போ அவன் பதவி உயர்வு அடைவான், இல்லை பதவி உயர்வு செய்யப்படுவான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். பிகாஸ் he will be receiving the action. என்ன பண்ணுவார்? ஆக்ஷன் ரிசீவ் பண்ணுவார். he would get promoted, அதுவும் கரெக்டு. he would get promotion, அதுவும் கரெக்டு. புரியுதுங்களா? if he worked harder, he would get promotion. நீ தினமும் ஆங்கிலம் பேசி பயிற்சி செய்தால். ஓகே, if you பாருங்க, if you practiced speaking English daily. எப்படி? if you practiced, நீ பயிற்சி செய்தால். if you practiced speaking, நீ பேசி பயிற்சி செய்தால். புரியுதுங்களா? எப்படி? if you practiced, நீ பயிற்சி செய்தால். if you practiced speaking, பேசி பயிற்சி செய்தால். if you practiced speaking English, ஆங்கிலம் பேசி பயிற்சி செய்தால். எப்படி மாறுதுன்னு பாருங்க. if you practiced speaking English, ஆங்கிலம் பேசி பயிற்சி செய்தால். பேசி பயிற்சி செய்தால். பயிற்சி செய்தால். புரியுதுங்களா?
சிம்பிள். உனது ஆங்கிலம் மேம்படும். ஓகே, your English would improve. Your English would improve. Your English would improve. Okay, your English would get improved. Would get improved, passive form. Okay, சரி வாங்க. If you practiced speaking English daily, your English would improve. If you practiced speaking English daily, பொறுமையா சொல்லி பார்க்கணும். Okay, you just follow me how I am speaking, how I am pronouncing the word. Okay, keep following me, keep observing me, keep listening to me. புரியுதுங்களா? தொடர்ந்து என்ன நல்லா வாட்ச் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க, அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, சரி பாருங்க. இஃப் யூ ப்ராக்டிஸ்ட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் டெய்லி, யுவர் இங்கிலீஷ் வுட் இம்ப்ரூவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை பர்சனல் நோட் தட் ஐ கிவ் டு ஆல் ஆஃப் யூ. இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனல் நோட் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ். என்ன பர்சனல் நோட்? இஃப் யூ ப்ராக்டிஸ்ட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் டெய்லி, டெஃபினெட்லி யுவர் இங்கிலீஷ் வுட் கெட் இம்ப்ரூவ்ட். டெஃபினெட்லி. ரைட்? நாம் அருகில் வசித்தால், நீ எங்கேயோ இருக்கடா, நான் எங்கேயோ இருக்கேன். ஒரு வேளை நாம் ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸாக வசித்து இருந்தால், வாழ்ந்தோம் அப்படின்னா அடிக்கடி மீட் பண்ணுவோம். பாருங்க, இஃப் வி லிவ்ட் க்ளோசர். ஓகே, டென்ஸ் பாஸ்ட்டு கொடுக்கக்கூடிய அர்த்தம், வெளிப்படுத்தக்கூடிய அர்த்தம் ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா இது இஃப் கூட சேர்ந்து வருது, அதை மறந்துடக்கூடாது. If we lived closer, we would meet more often. Often கிடையாதுடா, more often. ரொம்ப அடிக்கடி மீட் பண்ணுவோம். If we lived closer, we would meet more often. If we lived closer, we would meet more often. சிம்பிளான சென்டென்சஸ். என்ன பண்ணணும், நீங்கள் எல்லா மெயின் வேர்ப்லேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் வேர்ப்ஸ் என்ன பண்ணுது, உங்களோட சொல்லப்போனால் மெயின் வேர்ப்ஸை சொல்கிறத விட மெயின் கிளாஸஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா பேக் போன் ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ். புரியுதுங்களா? ஸோ யூ ஹாவ் டு கிவ் மச் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தி மெயின் கிளாஸஸ். ரைட்? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா மறக்காம லைக்கை போட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு டாபிக் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்ன பண்ணுங்கள், இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை இஃப் கிளாஸோட செகண்ட் பேட்டர்னை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.